ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணிக்காக வந்த ஆசாமி இருக்காரே, அவர் பூவெல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த கோலத்தில் உட்கார வைங்க அப்படின்றது. இது எங்கேயோ பார்த்த சீன் மாதிரி இல்லை. அட பாவிகளா, சந்திரமுகில ராரா சரசுக்கு ராரா அப்படின்னு சொன்ன மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சக்கப்புறம் என்னடா சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஜூமந்திரக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை எடுத்து அடிச்சாரு பாருங்க, ஒரு அடி. ஐயோ, அந்த பொண்ணு கத்த பார்க்கணுமே, அம்மான்னு அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இது மியூசிக் போடுது பாருங்க, அடே பாவி வழியில் நான் துடிக்கிறேன், நான் மியூசிக் போடுறேன், நான் ஒன்று இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட கம்பியை கொடுத்துட்டாங்க. அந்த குச்சியை வாங்கிட்டு இந்த பக்கி என்ன கேள்வி கேட்குது பார்த்தீங்களா, எத்தனை வேலை அடிக்கணுமா, எப்படி அடிக்கணுமா, சாப்பிட்டு அடிக்கணுமா, சாப்பிடாம அடிக்கணுமா, இப்படிலாம் ஒரு கேள்வி உன்னால் மட்டும் தாண்டா கேட்க முடியும். மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபிக்கிறாய். அந்த மாதிரி இருக்கங்க இவரை பார்க்க. டேய், அடிக்கிறதே ஒரு வழிங்கிறேன், அதுக்கும் மேலே வழியை கொடுக்குறியடா, நீ பேசுறது ரொம்ப கொடூரமான வழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றுறாங்க நம்ம ரவியும் ஸ்ருதியும். கல்யாணத்தப்ப இப்படி பண்ணணும்னு நினச்சேன், அப்படி பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் இப்போ பண்ணலாமே, அது தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் வாய் விடுவியாப்பா, வீணா வாய் ஊட்டி வாங்கி கட்டிக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம முத்து காரில் ஒருத்தர் ஏறுறவர் ரொம்ப எமர்ஜென்சி, எங்கள் அப்பாவுக்காக இந்த சடங்கு பண்ணணும் அந்த சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு போகிறாரு. ஏதோ டெத் கண்டிஷன் போல். ஆனால் இவங்க அதை விளையாட்டாக நினைக்கிறாங்க. யார் டிராஃபிக் போலீஸ் வந்து அப்படியே பிடிச்சிட்டாராமா முத்துவை. சார், ஒரு எமர்ஜென்சிக்காக அவசரமாக வந்தேன் சார், அதனால தான் என்னால் நிற்க முடியலன்னு சொல்லியும் கேட்காம வண்டியை பிடிச்சிக்கிட்டாரு. தம்பி, நீ பண்ணுறது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, மீனா வந்து வீட்டில் இப்போ என்னங்க என்னாச்சு எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க அப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க பேசி பார்ப்போன்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே